ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் யாரும் புதுசாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய வீடியோ ஒரு விஷயம் வரும். டிஸ்க்ளைமருக்காண்டி சில விஷயங்களை பேசுகிறது இருக்கும். அதனால் நம்ம யாரையும் எதிரானாலும் கிடையாதுங்கிறத சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய கல்லூரி தேர்வு வாரியத்தில் நடத்தக்கூடிய இந்த 4000 பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஆணை இன்று 14/3/2024 காலை வெளியிடப்பட்டது. விஷயத்துக்கு வர கடந்த ஒரு 25 வருடங்களாக மொத்த 20 வருடங்களாக வரக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை என்னென்னா, தமிழ்நாடு கல்லூரிகளில் பணி சுமையின் காரணமாக பல பாடத்திட்டங்களுக்கான ஆசிரியர்கள் கிடைக்காத பற்றாக்குறை இருந்த நிலையில் தற்காலிக கௌரவ உரிமையாளர்கள் எடுக்கலாம் என்ற பணியை கொடுத்து அதையும் செயல்படுத்தி கடந்த ஒரு 17 வருடங்களாக போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பணிச்சுமை பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரை தொகுப்பூதியத்தில் ஓய்வு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமாக சில சட்ட விதிகளை கொண்டு வந்து இப்போ 25,000 அதுவும் மாதம் கொடுத்துட்ருக்காங்க. இது கல்லூரி தேர்வு வாரியத்தில் கல்லூரி தேர்வுகள் இயக்கத்தின் மூலமாக நடக்கக்கூடிய இது தமிழ்நாடு தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு கீழே இந்த இதை இணைச்சி இது வேக்கன்சி, அதாவது பணி காலிப்பணியிடங்களை திரட்டிகிட்டு இருந்தாங்க. அதில் சில வழக்குகள், அதில் மேல்முறையீடுகள், சில இடையூறுகள் இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் உயர்கல்வியினுடைய யூஜிசி வழிகாட்டின முறை இதை கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அது 2019 ஆண்டு தேர்வு 2020 ஆண்டு தொடக்கத்தில், அதாவது மார்ச் மாதத்தில் நாங்கள் தேர்வு மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் தேர்வு நடத்துவோம்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இடையில் ஏற்பட்டக்கூடிய 2020 ஆண்டு மிகப்பெரிய உயிர்கொள்ளியான கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் வந்ததன் காரணமாக இந்த தேர்வு ஆணையத்தை நீக்கிட்டு தேர்வு பின்னர் அதற்கப்புறமாக பணி மூப்பு அடிப்படையில் நாங்கள் தேர்வு பண்ணணும்னா சில ஆட்கள் போய் கேஸு, அதாவது எதிர்த்து வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த வழக்குடைய தீர்ப்பு பார்த்திங்கன்னா 2023 ஆண்டு ஏப்ரல் மாத இறுதியில் தீர்ப்பு வந்துச்சு. என்னென்னா, நீங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக இந்த கல்லூரி இயக்கத்தில் கூடிய நிரந்தர பேராசிரியர் பணியாளர்களுக்கு தேர்வு நடத்தி கொடுத்துக்கொள்ளலாம், அதாவது அமைத்துக் கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தேர்வுகள் கூட்டுருவேன். இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, இன்றைக்கி ஒரு 17,000 பணிகளுக்கு நாங்கள் தேர்வு வழங்கியிருக்கிறோம், அதாவது பணி நியமன ஆணை வழங்கியிருக்கோம்னு சொல்லி மாறுதட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசு என்ன சொல்லுதுன்னா, யூஜிசி, அதாவது உயர்கல்வியில் இருக்கக்கூடிய யூஜிசியினுடைய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லக்கூடிய இதனுடைய வழிகாட்டுதல் கூடி தான் நாங்கள் நினைக்கிறோம், இல்லைன்னா எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காதுன்னு சொல்லி இப்போ கல்லூரி கேட்குன்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் சில முட்டாள் மோசங்களாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அதற்கப்புறம் நிரந்தர கல்லூரி இயக்குனா அங்கே கிடையாது, அது இல்லை. அது ஏற்கனவே இருந்த ஒரு சில டைரக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் மோசடி பண்ணான்னு சொல்லிட்டு அவருடைய பதவி காலம் தூக்குறாங்க. அதற்கப்புறமா ஒரு தற்காலிகமாக ஒரு ஆசிரியர் ஒரு கல்லூரியிலேருந்து பேராசிரியர் கொண்டு அவரை போட்டாங்க. அதற்கப்புறமாக இன்னொரு பேராசிரியர் கொண்டு திருவாரூரில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியரை கொண்டு போட்டாங்க. இப்போ சமீபத்தில் இதனுடைய பணியை ஐஏஎஸ், அதாவது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ்ம்பாங்க, அவருடைய கலெக்டர், மாவட்ட கலெக்டரும்பாங்க, கலெக்டர் கண்ட்ரோலில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் தலைமையில் ஐஏஎஸ் தலைமையில் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியரை கொண்டு போட்டிருக்காங்க. இது சேலம் மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தவர் இப்போ
இதை வந்து மாவட்ட ஆட்சியர் இருந்தவர் இப்போ வந்து தமிழ்நாடு கல்லூரி கல்வி இயக்கத்தினுடைய தலைவராக இயக்குநராக பதவியேற்றிருக்காரு. பதவி ஏற்றதுக்கு அடுத்த முதல் கையெழுத்து என்னென்னா, முந்தைய பேராசிரியர் இருக்கக்கூடிய இயக்குநரை வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார், சஸ்பெண்ட் பண்ணார், பணி வந்து தூக்கி இருக்கார். அதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க வந்து தனியாக ஒரு யூடியூப் சேனல் எழுதிட்டு அதை வந்து மாணவர்களுக்கு போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி ஒரு இது போட்டுருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய இது. அதை கலப்பதாக சில இப்போ யூனிவர்சிட்டி கிராண்ட் கேம்ப்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, பணி நியமனம் பண்ணலாம். அது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராக்டர் கையில் நாங்கள் கொடுத்துறோம். என்னென்னா, உங்களுக்கு இந்த தேவையான ஆசிரியர்கள் நீங்கள் எப்படி தேவையான ஆசிரியர் தேர்வு எடுக்கான்னு சரி, இன்னும் தற்காலிகமாக தான் சரி, அதெல்லாம் உங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சுட்டு பேசிட்டாங்க. ஆனால் தற்காலிகமான ஆசிரியர் வந்து என்னென்னா, இப்போ ஒரு பிரச்சனை வருது. தற்காலிகமாக கூடிய இந்த கௌரவ பணிகளுக்கு வந்து நாங்கள் பணி நியமனம் பண்ணணும்னு சொல்லிட்டு சில ஆட்கள் இருப்பாங்க. அதில் சில சிக்கல் திரும்பவும் இந்த வழக்கு இந்த தேர்வு ஆணையம் இப்போ வந்து என்னென்னா, எல்லாருமே எதிர்பார்த்தது மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கிற தேதி வந்து இந்த 12-13 அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தேர்வு. ஆனால் ஏதோ சில காரணங்களாக மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய இது தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இது இந்த வாரத்துக்கு கடைசியில் தான் வந்து இது வந்து பயன்படும். அதுக்கு அடுத்த வாரம் தான், அதாவது இந்த வாரம் அறிவிக்கக்கூடியது வந்து அடுத்த வாரம் திங்கள் மற்றும் செவ்வாய், திங்கள் அல்லது புதன்கிழமைக்குள்ளே, வரும் புதன்கிழமைக்குள்ளே நாங்கள் வந்து தேர்தல் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி. அதுலேயும் முதல் பகுதி 7 கட்டங்கள் நடக்கக்கூடிய மக்களவை தொகுதியில் முதற்கட்ட வாக்குப்பதிவிலேயே தமிழ்நாடு மக்களவையில் இருக்கக்கூடிய 39, பாண்டிச்சேரி 40 தொகுதிகளும் முதற்கட்ட வாக்குப்பதிவிலே வரும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களையும் கோவா மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளையும் நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணிடுவோம் சொல்லி சில தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கு. அதற்கப்புறம் வடக்கு இருக்கக்கூடிய சில 4 வடக்கத்திய மாநிலங்களில் நாங்கள் வந்து தேர்தல் கட்டங்களாக பிரிப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதனுடைய எதிரொலி என்னென்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளோட கணிசமான வாக்கு வந்து விடக்கூடாது. ஏன்னா அவங்க கொடுத்தது என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1,00,000 பணியாளர்களை நாங்கள் உருவாக்குவோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்கு இந்த ஆளும் அரசு. அதனோட தொடர்ச்சி தான் இந்த டிஆர்பி சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு, தமிழ்நாடு டீச்சர்ஸ் ஆசிரியர் தேர்வு இருக்கக்கூடிய கல்லூரி கல்வி இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேராசிரியர் பணி நியமன ஆணை வெளிவந்திருக்கு. ஸோ இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஓரளவுக்கு. ஆனால் ஏற்கனவே வேலை பார்த்துருக்காங்க 20 வருடங்களுக்கு மேலாக நிரந்தர பணியில் இருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது அவங்ககிட்ட ஒரு 20 ஓய்வு பெறக்கூடிய நிரந்தரம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பின்னடைவை தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக பழகிருக்காங்க. அதில் ஒரு சில அரசாணைகள் எழுதிருக்கு. என்னென்னா, இதற்கு முன்பு இருந்த தகுதியற்ற பேராசிரியரை வந்து நாங்கள் பணியிலிருந்து நீக்குவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதை மறைக்கிறதுக்கு தான் ஆசிரியர் தேர்வாணையத்தின் மூலியமாக இந்த அறிவிப்பு வந்திருக்குன்னு சொல்லி முன்னால் வேலை பார்க்கக்கூடிய இந்த ஆசிரியர் பணியிடங்கள், அதாவது கல்லூரி கௌரவ சட்டத்தினுடைய தலைவர் பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க 20 வருடங்களும் மேலே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எந்த தகுதி நம்ம டக்குன்னு போக்குறவங்கன்னா பிரச்சனை வரும். அதனால தான் அந்த ஆசிரியர் திரைவனத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வெளில போகிறதுக்கான நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இப்போ கௌரவ பணியாளர் 25,000 சம்பளம் கொடுத்தா போதும். ஆனால் நீங்கள் வந்து நிரந்தர பணியாளர் எடுத்தீங்கன்னா அவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா தோராயமாக 1,10,000 குடி போனலாம் போக அவங்களுக்கு 1,02,000 இருந்து 3,000 வந்தால் கையில் போகும். அதற்கப்புறம் டிஎன்எஸ் அலவன்ஸு, டிஏ, ஹெச்ஆர்ஏ, மெட்டர்னிட்டி லீவு இதெல்லாம் கொடுத்தாகும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு மாநில அரசாங்கம் ஒரு முடிவெடுக்கணுங்கிறது இருக்கக்கூடிய கௌரவர்களுடைய கோரிக்கை. ஆனால் சரி சாய்க்குமாங்கிறது தெரியலை. ஏன்னா மத்தியில் இருக்கக்கூடிய அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து ஊழலற்ற அரசு, நிரந்தர பணிக்கு திறமைக்கான அரசு, திறமை எங்கே இருக்கோ அவங்க வேலை கொடுப்போம்னு சொல்லிட்டு சில இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சில இடத்துல சில நியமனங்கள் போயிட்டு தான் இருக்குது. அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இவங்களுக்கெல்லாம் ஒரு செக்கு வைக்கிற மாதிரி தான்
மத்தியில் இருக்கக்கூடிய ஆளும் அரசு ஆளாத மாநிலங்களில் ஒரு ஆளுநர் வச்சு இரட்டையாட்சி முறை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் இந்த அரசு எப்படி கொண்டு போகுங்கிறது, ஏன்னா நாளுக்கு நாள் ஒரு நாள் தள்ளுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த அரசுக்கு. அதனால தான் இவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ கல்லூரி கல்வி இயக்கத்தின் மூலமாக நடக்கக்கூடிய இந்த பேராசிரியர் பணியிடங்கள் 4000 பணியிடங்களும் இருக்காங்க. இந்த 4000 பணியிடங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில ஆட்களுடைய வேலையில் கையை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம சேனல் மூலம் வைக்கக்கூடிய கோரிக்கை. யாருக்கு நீங்கள் அமல்படுத்துங்க வேணான்னு சொல்லலை, யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அமல்படுத்தினா நல்லதுக்குங்கிறது எங்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லி தோளுடைய சாப்பிடுவோம். அதே தான் நம்ம சேனல் வைக்கக்கூடிய கருத்து என்னென்னா, ஏற்கனவே பணியில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆசிரியருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதுக்கு ஏதோ கேள்விக்குறியோட முடிக்கிற இந்த வீடியோ போடணும். நமக்கு யாருக்கு எதிராக கிடையாது அப்படிங்கிற சொல்லி முடிக்கிறேன். ரெண்டாவது, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய கல்லூரி விடுவர்களுடைய நிலைமை, தற்காலிக கௌரவர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற கருத்தில் கொண்டு அரசாங்கம் நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற கருத்தோட கோரிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறாங்க.